அரிசி மாவு செய்வது எப்படி நான் செய்கிறேன் பாருங்கள். இந்த அரிசி இது ரேஷனில் வாங்கி வந்த அரிசி தான். இது 1 கிலோ அரிசி. இது காலையில் ஊற வச்சேன். இப்போ ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் ஊறிச்சுன்னா நல்லா சீக்கிரம் மாவாகும். இந்த அரிசியில் வந்து காய வைக்கும்போது இது மாவு அரைக்கிறதுக்கு பதம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த இப்படி இருக்கும்போது இந்த கையில் ஈரம் இருக்குது பாருங்கள். இந்த ஈரம் இல்லாதப்போ தான் எடுத்து மிஷினில் போட்டு அரைக்கணும். மிக்சியில் தான் நான் அரைக்க போகிறேன். வீட்டில் மிஷினில் போகிறது இருந்தால் காய வச்சுன்னு அரைக்கணும். இது வந்து நான் மிக்சிலேயே அரைக்கிற பழக்கம் எனக்கு. இது போல் ஆற வச்சுட்டு இந்த ஈரெல்லாம் இருக்கக்கூடாது. தண்ணியெலாம் இந்த கையில் தண்ணி இருக்குதுல்ல, இந்த தண்ணி இருக்கக்கூடாது. நான் எடுத்து காட்டுறேன் பாரு. அடுத்தது எடுக்கும்போது மாவு பவுட்ரு அரைக்கும்போது நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு காட்டுறேன், வறுத்து காட்டுறேன். வீட்லேயே இது செய்வது எப்படி. இப்போது இந்த அரிசியை ஆறிடுச்சு. ஃபேன் காற்றுல போட்டு ஆற வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இதனுடைய பதம் பாருங்கள். முன்ன ஈரமாக இருந்தது, இவ பாருங்கள். இது ஈரம் இல்லை கையில். இப்போ வந்து இது பதமாக இருக்குது மிஷினில் அரைக்கிறதுக்கு. இதை மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு இது பதமானது. இப்போ பாருங்கள், இது பாருங்கள் கையில் தண்ணி இல்லை பாரு. இதுதான் பதம். இது மிக்சியில் இப்போ போட்டு இதை அரைச்சோம்னா பவுட்ரு ஆகிடும். நல்லா மித்துன்னு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊற வச்சு ஆற வச்சு மிக்சியில் அரைக்க போகிறேன். வீட்லேயே தயாரிக்கலாம். இதை நான் இதை அரைச்சி காட்டுறேன். இதை பாருங்கள், பாதி அளவுக்கு போடணும். பாதி அளவுக்கு போட்டோம்னா போதும், நிறைய போடக்கூடாது. இதில் பாதி அளவுக்கு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நிறைய போட்டோம்னா அரையாது மிஷினு. இப்போ நான் இதை அரைச்சி ஜெலிச்சு காட்டுறேன் பாருங்கள். இது போல் ஜெலிக்கணும். இது போல் ஜெலிச்சுட்டு இந்த நொய்யெல்லாம் வரும். இது 2வது வாட்டிக்கு போட்டு அரைக்கணும். இதில் கூட போட்டு அதில் இந்த மாவு இது போல் மாவு வரும். வீட்டில் அரைச்சோம்னாக்கா இது வந்து அதிரசம் சுடலாம், இடியாப்பம் சுடலாம். நம்ம வந்து இட்லி மாவு இருந்தாக்கா கொஞ்சம் போட்டு தோசை கூட சுடலாம். நல்லா நைஸாக வரும் மாவு. இந்த மாவு கொஞ்சம் போட்டு தோசை சுடலாம். ஒவ்வொரு வீட்லேயும் இந்த அரிசி மாவு இருக்கணும். கடையில் வாங்காமல் வீட்லேயே செய்துக்கலாம். இதை நான் வறுத்து காட்டுறேன். ஜெலிச்சுட்டு வறுத்து காட்டுறேன். லேசாக வறுக்கணும். வறுத்து நான் காட்டுறேன் கடைசியில் பாருங்கள். இது பாருங்கள், ஆவியை பறந்து வறுத்து பாரு. இதில் இது போல் வரும். நல்ல மாவு சூடு ஏறணும். சூடு ஏறினா அது பாருங்கள் கொதிக்குது. மாவு கொதிக்கிற அளவுக்கு வறுக்கணும். வறுத்ததுமே இதோ இப்படின்னா மணலாட்டம் கொட்டணும். இதுதான் பதம். இது பாரு, அது இறங்குது பாரு. அப்படின்னு மணக்கா கீழே இறங்கணும். அதுதான் பதம். இதை ஆற வச்சு ஒரு டப்பியில் மூடி வச்சுக்கணுமானா எது வேணாலும் செய்துக்கலாம். முறுக்கு சுடலாம், ஓட்டை வடை சுடலாம், சிகடை செய்யலாம். இட்லி மாவில் தோசை போட்டோம்னா நைஸாக வரும். இந்த மாவு ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கணும். அதுதான் இதோ ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இது பதம் முடிஞ்சிச்சுமா. இதுதான் இது பாரு, மாவு கலர் மாறு கொதிக்குது பாருங்கள். அவ்வளோதான். இதுக்கு மேலே வறக்கக்கூடாது. இது அவ்வளோதான். இது நல்லா ஆறணும். ஜில்லுன்னு ஆற வச்சு டப்பியில் போட்டு ஸ்டோர் பண்ணணும். அவ்வளோதான். இதுதான் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் அரிசி மாவு. இது வந்து அரை கிலோ வந்து 55 ரூபா. கடையில் நமக்கு வந்து ஃப்ரீயாகவே அரிசி கிடைக்கிது. வீட்டில் சும்மா இருக்கிறோம், செய்து வச்சுக்கணும்னா பயனுள்ளதாகும். அவ்வளோதான். இது என்னுடைய அமைப்பு. செய்யுங்க, எல்லாம் பயன்பெறுங்க. அதுக்கு தான் காட்டுறேன். நம்மளே செய்துட்டு போனோம்னா பின்னாடி வந்து செய்யறதுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க போல இருக்குது. மாவு அரைக்கிறதுக்கு வீட்டிலலாம் அரைச்சா இப்படி தான் அரைக்கணும். நாங்களாம் வீட்டிலலாம் குத்தி அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு உலக்கையில் குத்தி எடுப்பாங்க சின்ன வயசில். எங்கள் அம்மா வீட்டில் எங்களுக்கு புட்டு அரிசியெல்லாம் உலக்கையில் தான் குத்தி எடுப்போம். இந்த அரிசியும் அது போல் தான் குத்தி எடுப்பாங்க. ஆளுங்க மாற்று உலகை போட்டு குத்துவாங்க அரிசி. பழமையானவங்க, கிராமத்துலேருந்து வந்தவங்க நாங்கள் பாருங்கள்.